அன்புசால் பெற்றோர்களே, வணக்கம். திருச்சி கேர் அகாடமி இயக்குனரின் இந்த தேர்வுக்கான வாழ்த்துக்களும் சில முக்கிய விதிமுறைகளும். நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க. குறிப்பா சண்டே மே 5ஆம் தேதி எக்ஸாம் எழுத போறீங்க. எக்ஸாம் எழுத போறப்ப எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், குறிப்பா ட்ரெஸ் கோடு, அதே போல ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் வந்துங்க மொத்தம் 3 பக்கம் இருக்கும். இது பேஜ் 1 தனித்தனி ஷீட்ல நீங்க போடணும். இது பேஜ் 1, இது பேஜ் 2, இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது பேஜ் 3. ஸோ மொத்தம் 3 பேஜ் இருக்கும். இந்த பேஜ் 1ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வரதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்க ஒட்ட இடம் இல்லைன்னா கீழே நமக்கு வந்து எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது அழிஞ்சா பரவாயில்ல, நீங்க தாராளமா ஒட்டலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கட் பண்ணா நீட்டா ஒட்டலாம். ஓகேங்களா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்ளிகேஷன் நீங்க என்ன போட்டிருந்தீங்களோ அதே போட்டோவை நீங்க ஒட்டிருங்க. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல், ரைட்டா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல தம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீட்டா இந்த இடத்துல வந்து ஸ்டாம்ப் பேட் இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப் பேட்ல வந்து நீங்க வந்து வச்சுட்டு வைக்கணும். பேனா இங்கில வச்சு வைக்கிறப்ப சில நேரத்துல வந்து ஒரு மாதிரி ஊறி போயிடும், ஸ்மெர்ஜ் ஆகும். ரைட்டா? அந்த ஸ்மெர்ஜ் ஆகாம பாத்துக்கங்க. உங்க கைரேகை தெளிவா இருக்கணும். ஒருவேளை நம்ம சரியா வைக்காம இருந்தோம்னா அங்க போய் திருப்பி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஹால் டிக்கெட் எடுக்கிறப்ப 2 ஹால் டிக்கெட் எடுத்துக்கங்க, 2 செட் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு ஹால் டிக்கெட்ல ஒரு சின்ன பிரச்சனை வரும் பட்சத்துல அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் நம்ம வந்து ஓடி ஆடி அவசியம் இல்லை. ஒரு ஸ்பேர் கையில இருக்கு, தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டணும். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் போடணும். இந்த இடத்துல கையெழுத்து வந்து முன்னாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாமினேஷன் ஹால் இருக்கு இல்லைங்களா, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு முன்னாடி நீங்க இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி போய் போட்டா போதும். பட் நார்மலா அப்ளிகேஷன்ல இங்கேயே நம்ம சைன் பண்ணிட்டு போகணும், பெரும்பாலும் போயிடுவாங்க. பட் ஆஸ் ஃபார் த ரூல்ஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர், சூப்பர்வைசருக்கு, அந்த டீச்சருக்கு முன்னாடி தான் சைன் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ நீங்க 2 செய்யணும், போட்டோ ஓட்டணும், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். அது வந்து ஸ்டாம்ப் பேட் இங்கில வச்சு வைக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பேஜ். இந்த பேஜ் வந்து எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில நம்ம எடுத்து வந்துடணும். ஓகேங்களா? இது வந்து கவுன்சிலிங் பர்பஸ். ஓகே, இது செகண்ட் பேஜ். இந்த செகண்ட் பேஜ்ல போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஓட்டணும். இது அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்துருப்பீங்க, அதே போட்டோ ஓட்டணும். ஒட்டிட்டு லெஃப்ட் சைட்ல இருந்து கிராஸ்ல இங்கு பேனாவில் கையெழுத்து போடணும். ஓகே, ஏன்னா நம்ம சாதா பால் பாயிண்ட் பேன் எல்லாம் எழுதணும்னா நமக்கு வந்து கிராஸ் நம்ம வந்து எழுதாது, இங்க் பேனாவில் எழுதி சைன் பண்ணிருக்கேன். மற்றபடி இன்விஜிலேட்டர் சைன் பண்றதும் நீங்க சைன் பண்றதும் எக்ஸாமினேஷன் ஹால். ஓகே ரைட் சார். தேர்ட் பேஜ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்து ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல ஒண்ணு என்ன கண்டென்ட் சொல்லியிருக்காங்கன்னா, காலையில டைமிங் வந்து 11 மணிக்கு 11 o'clock. ஸோ 11 o'clockல இருந்து 1:30 மணிக்குள்ள நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகணும். பட் 11 o'clock போய் உட்கார படிக்கக்கூடிய டைம் வேஸ்டா போயிடும். எக்ஸாமினேஷன் ஹால் படிக்க அலோ பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க வந்து 12:45 1 மணிக்கு எக்ஸாம் ஹால் இருந்தா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் 1 hour டைம் இருக்கு. 1:30 வரல நீங்க வந்து படிக்கலாம். 1:30 தான் டைம், க்ளோசிங் டைம். ஸோ 1:15 வரல நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போயிருங்க. போறப்ப ஆதார் கார்டு நீங்க கொண்டு வர வேண்டியது இந்த 3 பக்கம் உள்ள ஒரு ஹால் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட் ஒண்ணு. அதுல நீங்க சைன் பண்ணிருக்கணும், போட்டோ எடுக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 ஆதார் கார்டு. ஓகே, ஆதார் கார்டு. நம்ம இது இல்லாம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒன்று எடுத்துக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அட்டெண்டன்ஸ் ஸ்லிப் நீங்க ஒட்டணும். ஓகே, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒன்று கையில வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறப்ப ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ, ஒரு ஹால் இது வந்து ஆதார் கார்டோட ஒரிஜினல், நெக்ஸ்ட் வந்து இந்த ஹால் டிக்கெட், இந்த 4மே போதும். ட்ரெஸ் கோட் ஏற்கனவே கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரெஸ் கோடை பொறுத்தவரை வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, டீசெண்டான ட்ரெஸ்ஸா இருந்தா போதும். குறிப்பா பசங்களுக்கு வந்து பெல்ட் அலோடு கிடையாது, ஷூ அலோடு கிடையாது. எந்த விதமான வாட்சோ அல்லது கையில கயிறோ கழுத்துல கயிறோ, பெண் பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா தோடோ, எந்த ஆபரணம், ஈவன் ஹேர் பின் உட்பட எதுவுமே அலோடு கிடையாது. அதனால நீங்க போறப்ப அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டா போங்க. குறிப்பா பெண் பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா கொலுசெல்லாம் எங்க வீட்டிலே கழட்டி வச்சுட்டு போங்க. நம்ம ஒரு நாள் நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நாம்ஸுக்கு தகுந்தாப்புல மாறிக்கணும். மற்றபடி நீங்க வந்து டீசெண்டான ட்ரெஸ் போட்டு போகலாம். பெண்களுக்கு வந்து ஷால் போட்டு போகலாம். அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு ஒரு அளவு பர்மிஷன் ஒன்றும் கிடையாது. ஆனா அங்க வந்து நார்மலா நீங்க நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை அதை அலோவ் பண்றது இல்லை. அதனால பேரண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம், ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நம்ம போறப்ப. இது மெயினா வந்து இன்னும் சில விஷயங்கள், சாப்பாடு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் டயத்துக்கு எடுங்க. மதியம் சாப்பாடு எடுத்துட்டு போயிருங்க. அங்க போய் எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் போய் போறப்ப வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு எக்ஸாம் எழுதுங்க. மதியானம் வந்து 2 to 5 எக்ஸாமினேஷன்ங்கிறதுனால 2 to 5:20, 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5:20 எக்ஸாமினேஷன்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிசிக்கலா டயர்ட் ஆகாம நீங்க எடுத்துக்கணும்.
டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்க கொண்டு போகலாம். ரைட்டா? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அந்த தண்ணி எப்படி வச்சிருப்போம்னு சொல்ல முடியாது. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நீங்க கொண்டு போகலாம், அதை வச்சுக்கலாம், அது பர்மிட்டட். ஓகே, மற்றபடி கலர் வாட்டர் பாட்டிலாம் கிடையாது. ரொம்ப கிளியரா கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் அந்த வாட்டர் பாட்டில் அளவு. அன்பு செல்வங்களே, குறிப்பா இந்த கிராஸ்கோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கடுமையா இந்த வருஷம் வந்து நடுப்புற எந்த லீவுமே கொடுக்காம சூப்பரா கொண்டு போனோம். நீங்களும் கோஆபரேட் பண்ணீங்க. ஸோ இந்த எஃபர்ட் நீங்க போடுங்க. அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி நம்ம வந்து 5ஆம் தேதி நீட் எக்ஸாம் முடிஞ்சு 6ஆம் தேதி +2 ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட் தங்கங்களா. நன்றி, வணக்கம். பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.